வணக்கம், இது கொடூர குக்கிங் எபிசோட் 7. இன்னைக்கு நம்ம முருங்கைப்பூ வடகம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபியை நமக்கு செஞ்சு கொடுக்க போறவங்க கண்ணின்மணி சித்தி. எஸ், நம்ம சித்தி செய்ய போறாங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மிக்க நன்றி. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருங்கைப்பூவை சூரிய வெளிச்சத்துல காய வச்சு எடுத்துக்கோங்க. உளுந்து 1 கப். உளுந்துனா கீழே விழுந்துடாதீங்க, உளுந்துனா உளுந்து. பருப்பை தண்ணியில ஊற வச்சுட்டு பட்டை மிளகாயும் கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம். சோம்பு சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன். நீங்க முருங்கைப்பூக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கருவேப்பிலை, மிளகாய், அப்புறம் அந்த ஸ்பைசஸ் உள்ள போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். பார்க்கும்போது ஐயோ அம்மா காப்பாத்துங்க அப்படின்னு குதிக்கிற மாதிரியே இருக்குல்ல. ஓகே, ஒரு வழியா அரைச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்திருக்கு. ஜூம் இன், ஜூம் அவுட். வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியது. இப்ப அந்த வெங்காயத்தோட நம்ம அரைச்சு எடுத்தோம் இல்லையா ஒரு பொடி, அதை இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து முருங்கைப்பூவை ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த உளுந்து பேஸ்டையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மொச்சக்குன்னு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கையில வச்சு தட்டிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தின்னா தட்டிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு பொரிக்கும் போது நல்லா வரும். இப்படி தட்டிட்டு ஓரத்துல உள்ளதெல்லாம் ஷேப் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு வேற ஷேப் வேணும்னாலும் நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிட்டு தாம்பலத்துல இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்படிதான் நம்மளுக்கு ஃபைனலா கிடைச்சிருக்கு தட்டினதுக்கு அப்புறமா. இது பாக்குறதுக்கு மசால் வடை மாதிரி இருக்கு, ஆனா மசால் வடை கிடையாது. இது முருங்கைப்பூ வடகம். வடகத்தை வெயிலில் காய வைத்த பொழுது, இந்த காய வைக்கிறது 3 to 4 days காய வச்சு எடுக்கணும். இந்த ஸ்டார்டிங்ல முருங்கைப்பூ காய வைக்கிறது சொன்னல, அதுவுமே 3 to 4 days காய வச்சு எடுக்கணும். இந்த வடகம் நீங்க முருங்கைப்பூ, வாழைப்பூ, வேப்பம்பூ எதுல வேணாலும் செய்யலாம். வேப்பம்பூ லைட்டா கசக்கும், பட் சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம நீங்க மல்லிப்பூ, முல்லைப்பூ, ஏன் தாளம்பூல கூட செய்யலாம்னா பாத்துக்கோங்களேன். அவ்வளவுதான், நமக்கு வடகம் ரெடி ஆயிடுச்சு. இது ஆயில்ல போட்டு பொரிச்செடுத்துட்டா நம்ம சாப்பிட்டுடலாம். பேக்ரவுண்ட் கிட்டார் நம்ம ஐஷு பிளே பண்ணிருக்காங்க. மியூசிக்கும் ரெசிபியும் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.